தமிழக மக்களுடைய நிலை 4 ஆண்டு காலம் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. தெரியாமல் ஓட்டு போட்டு விட்டார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு மிகவும் வருத்தப்பட்டு இந்த கிராம மக்கள் கூட ஒருபானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் ஒலிக்கின்ற எதிரொலி 2026 தேர்தலில் தமிழகம் முழுவதும் எதிரொலி. இங்கு சிப்காட் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம், பெருந்துறையிலே ஏற்கனவே ஈரோடு மக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டு அங்குள்ள நிபுணர்கள் குழு இங்க வேண்டாம் என்று சொல்லி இங்க சிப்காட் வருவதாக மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்த அமைச்சர் மதிவேந்தன் அவர்களுக்கு பக்கத்திலே இடம் இருப்பதாகவும் அந்த இடத்தில் விற்பதற்காக அவர் முயற்சி செய்கிறார். அங்கு சிப்காட் தேவையில்லை என்று விவசாய பெருமக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். அதை தமிழக அரசாங்கம் செவி சாய்க்க வேண்டும். முதலமைச்சர் அதை கருத்திலே கொண்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இங்கே கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அங்கே சிறைச்சாலையும் தோல் தொழிற்சாலையும் வேண்டாம் என்று சொல்கிறார். அதையும் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். பல்வேறு கோரிக்கைகளை விவசாய பெருங்குடி மக்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். சார், இந்த கடந்த 4 ஆண்டுகளா திமுக அரசு மத்திய அரசோட மோதல் போக்கிலே தான் இருக்கு. இப்ப அடுத்த எலெக்ஷனே வந்துட போகுது. இப்படி இருக்கிற நேரத்துல தமிழக மக்களுடைய நிலை 4 ஆண்டு காலம் பரிதாபமான ஒரு சூழ்நிலை. தெரியாமல் ஓட்டு போட்டு விட்டார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு மிகவும் வருத்தப்பட்டு இந்த கிராம மக்கள் கூட ஒருபானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் ஒலிக்கின்ற எதிரொலி 2026 தேர்தலில் தமிழகம் முழுவதும் எதிரொலி. சார், இப்போ நேற்று ஓபிஎஸ் அணியிலிருந்து பாரத் அவர் என்ன சொன்னாருன்னா, அதிமுக பாஜக கைப்பற்றியே இருக்குன்னு சொன்னாரு. அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.